அதுக்கப்புறம் நம்ம சன்மோட ஃபேமிலியை தான் காட்டுவாங்க. சன்மோட அம்மா தான் வந்து சிகரெட்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்களே. அப்போன்னு பார்த்து நம்ம சண்முகா ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வருவான். இவன் வந்ததுமே சண்மு இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிடுவாங்க. என்னங்கம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னும் போது, டேய் இந்த பழக்கம் உனக்கு எவ்வளோ நாளாக இருக்குது? இந்த பழக்கத்தை என்கிட்ட மறைச்சி வச்சிருக்கியா? இன்னும் என்கிட்ட எதெல்லாம் மறைச்சி வச்சுருக்க அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சண்முக்கு ஒன்றுமே புரியாது. அம்மா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே எனக்கு புரியல, தெளிவாக சொல்லுங்கம்மா அப்படின்னும் போது, இங்கே பாரு சண்மு, இந்தமாரி சிகரெட் பழக்கம் உனக்கு எப்படி வந்தது? ரவுடி சகவாசம்லாம் வச்சுருக்கியாடா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அம்மா ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க இந்தமாரி பேசுகிறத. நான் அப்படிப்பட்ட பையனும் இல்லை, நீங்கள் என்னை அப்படி வளர்க்கவும் கிடையாது, நான் எந்த தப்புமே பண்ணவும் கிடையாது, இந்த சிகரெட் எப்படி வந்ததுன்னு கூட எனக்கு தெரியாதுமா அப்படின்னும் போது, டேய் அந்த கன்னத்தில் காயம் பட்டுச்சுல, அது எப்படி வந்ததுன்னு நானும் உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், ஆனால் நீ கிரவுண்டில் விழுந்துட்டு சொல்கிற, அதை வந்து என்னால் நம்பவே முடியல, ஒழுங்காக சொல்லு அந்த கன்னத்தில் காயம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னும் போது, அம்மா நான் ஷேவிங் பண்ணும்போது தெரியாமல் காயம் பட்டுடுச்சுமா அப்படின்னும் போது தான் நம்ம சண்முட அம்மாவுக்கே புரியுது. ஓ இதனால தான் அவன் வந்து நம்மக்கிட்ட சொல்ல வைக்கப்பட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, சண்மு அம்மாவை மன்னிச்சிடுறா, சாரிடா நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், சாரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சரி விடுங்கம்மா, நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல, விடுங்கம்மா ஃபீல் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சமாதானம் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நம்ம டக்ஸன்